ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எக் பெப்பர் பாஸ்தா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு வந்து சுடு தண்ணியில் கொஞ்சமாக எண்ணெயும் உப்பும் சேர்த்துக்கிட்டு இப்போ பாஸ்தா வந்து நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வேக வச்சுருவோம். இந்த பாஸ்தா வந்து வேகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் வந்து எனக்கு டைம் எடுத்துச்சு. நல்லா சாஃப்டாக வேகட்டும். இது வெந்துக்கிட்டு இருக்கும்போதே இப்போ நான் வந்து வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து இதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்குருவோம். இப்போ வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஜீரகம் நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிடுவோம். இது வந்து லன்ச்சு பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து விட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். விரும்பி சாப்பிட்டு வந்துடுவாங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இதோடையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிடுவோம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் சேர்த்துட்டு இது வந்து எண்ணெயில் வந்து நல்லா வந்து பிரட்டி விட்டுக்குருவோம். இதுக்கப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்து இது நல்லா வந்து எண்ணெயில் வந்து அந்த மசாலா வாடெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து இதை ஒரு ஓரமாக வந்து நம்ம ஒதுக்கி வச்சுட்டு இப்போ இதுக்கு வந்து முட்டை சேர்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான் எடுத்திருக்க பாஸ்தா வந்து ஒரு 2 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இப்போ 3 முட்டை வந்து எடுத்துகிட்டு இதையும் வந்து உடச்சி ஊற்றிட்டு அது மேலேயே வந்து பெப்பர் சேர்த்துக்குருவோம். இது கொஞ்சம் வந்து முட்டை வந்து வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து கிண்டி விட்டுக்குருவோம். இது நல்லா கொஞ்சம் பொடி மாஸ் மாதிரி வந்ததுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தாவையும் வந்து இதோடு சேர்த்துக்குருவோம். இதோடு சேர்த்துட்டு வந்து எல்லாமே நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். அந்த காரம், எக்கு எல்லாமே வந்து பாஸ்தாவில் வந்து நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுட்டு கடைசியாக வந்து பெப்பரும் வந்து கொஞ்சம் சேர்த்துக்குருவோம். கொஞ்சம் நேரத்துக்கு வந்து ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் இந்த அளவுக்கு பிரட்டிக்கிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. சாப்பிடும்போது நல்ல ஒரு மணமாக இருக்கும். அவ்வளோதான் நம்மளுக்கு